கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலே தேவ சன்னிதானத்தில் நான் ஒருமித்து கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டினுடைய இரக்கங்களை அதிகமாய் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ பேர் வருஷத்தை துவக்கினவர்கள் இந்த வருஷத்தின் இறுதியை காணக்கூடாதபடிக்கு கடந்து போயிருக்கும் போது எளியவர்களாகிய நம்மேல் கர்த்தர் வைத்த தமது மிகுந்த இரக்கத்தினாலே இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு தயை பாராட்டி இருக்கிறார். நாம் அதற்கு அதிகமாய் நன்றி சொல்ல கடனாளிகளாய் காணப்படுகிறோம். இந்த காலை வேளையிலேயும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல எங்களை இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பாதப்படியிலே இந்த நாளிலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை சேவிக்க எங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தீர். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படி கூடி வந்திருக்கிறோம். வார்த்தை உம்மிடத்திலே இருந்து வர வேண்டும். நீர்தான் உம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குறவர். வார்த்தைகளினாலே சந்தோஷத்தை தருகிற கர்த்தர். உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துகிற தேவன். உங்களுடைய வார்த்தைகளினாலே எங்களை ஆதரிக்கிறவர், ஆறுதல் செய்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த காலையிலேயும் நீர் எந்த நோக்கத்தோடு உங்களுடைய வார்த்தைகளை இந்த காலையிலே உங்களுடைய ஜனத்தின் மத்தியில் அனுப்ப சித்தம் கொண்டு இருக்கிறீரோ, இந்த வார்த்தைகளை அனுப்பி உங்களுடைய ஜனங்களை தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்பட்டு இருக்கட்டும். ஒவ்வொரு செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாய் காணப்படட்டும். அடியேனையும் பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தைகளுக்கு தாவே தீவிரமாய் கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையை பலப்படுத்தும். வரவேண்டிய ஜலம் உண்டானால் துரிதமாய் கொண்டு வாரும். எல்லா துதியும் கனமும் மகிமையுமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் வென்ற ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட சொல்லுகிறத நாம் பார்க்க. அருமையான தேவ ஜனமே, வருஷத்துடைய கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மையும் இந்த வருஷம் முழுவதும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல என்ன செய்திருக்கிறார், சுமந்து வந்திருக்கிறத நாம் நன்றாய் அறிய வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை என்ன செய்தாராம், சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. 24வது வருஷம் துவங்கின நேரம் முதற்கொண்டு இதுவரைக்கும், இன்னும் சொல்ல போனால் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், சுமந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு நாளும் நம்மை சுமக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய பாரங்களை சுமக்கிறவர் மட்டுமல்ல, நம்மையே சுமக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்மை சுமக்கிற ஒரு ஆண்டவர், சுமந்து கொண்டு வருகிற கர்த்தர். இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமக்கிறது போல கர்த்தரும் நம்மை சுமந்து நடந்து வந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
46ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 3 வாசிங்கம்மா. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரைமயிர் மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத நன்றாய் கவனித்து பாருங்கள். இனிமேலும் நான் ஏந்துவேன், அடுத்தது என்ன செய்வேன்? சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். இதுவரைக்கு மட்டுமல்ல, இனியும் அவர்தான் நம்ம என்ன செய்கிறவர்? சுமக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்தி, நம்மை சுமந்து கொண்டு நடத்தி வருகிற கர்த்தராய், ஒரு நல்ல தகப்பனாய் அவர் காணப்படுகிறார் என்றால் அது மிகையாகாது. என்னாகமத்தின் புஸ்தகத்திற்கு வருவோமானால், கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 11ஆம் அதிகாரத்தில், என்னாகமம் 11ஆம் அதிகாரம் வசனத்தில் 12ஆம் வசனத்துடைய பிந்தின வசனத்தை வாசிப்போம். உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. மோசேயுடைய வார்த்தையை கவனியுங்கள். வசனத்தில் சொல்லுகிறார், உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் என்ன செய்தவனோ, நான் கற்பந்தரித்து பெற்றேனோ என்று கேட்கிறார். அதற்கு மேலே ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல, பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல. அருமையானவர்களே, ஒரு தகப்பனுடைய கடமை தன் பாலகனை சுமக்கிறவனாய் காணப்படுகிறார். மோசே 40 ஆண்டு காலங்களும் இந்த அருமையான ஜனத்தை வழிநடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பனை போல் அவர் காணப்படுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடியாய் முறுமுறுத்து, அங்கே கீழ்ப்படியாமின் காரியங்களை செய்து, எகிப்துக்கு நேராக திரும்பி இவ்விதமான எல்லா குளறுபடிகளும் செய்தபடியினாலே கர்த்தரை பார்த்து அவன் சொல்கிறான், பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று சொல்லி சொல்லுகிறீரே, இந்த ஜனங்களை நானா என்ன செய்தேன்? கற்பந்தரித்தேன். இந்த வசனத்தின் மூலமாய் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன வரும்? சலிப்பு தோன்றும். பிரச்சனைகள் வரும்போது குடும்பத்திலேயே பாருங்கள், பிள்ளைகள் ஏதாயிலும் கீழ்ப்படியாமல் போகும்போது உன்னை பெத்ததுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம். சலிப்போடு சொல்கிறார், நீ ஏண்டா பிறந்த? இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கடந்து வருகிறது நாம் பார்க்கிறோம். அதை போலதான் மோசே கர்த்தரை பார்த்து சொல்கிறார், தகப்பன் பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே என்ன செய்? அணைத்து கொண்டு போ என்று சொல்லி நீ சொல்லுகிறீரே, இவர்களை நானா என்ன செய்தேன்? பெற்றேன். மனுஷனுடைய வாழ்க்கையில சலிப்பு தோன்றும். ஆனால் சலிப்படையாத ஒரு தகப்பன் ஒருவர் உண்டானால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மட்டுமே. அவர் இதுவரைக்கும் அல்ல, இனிமேலும் அவர் நம்ம என்ன செய்ய வல்லவர்? சுமக்க வல்லவராய் காணப்படுகிறார். தகப்பனுடைய சுபாவம் என்ன? சங்கீதம் 103:13வது வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? பாருங்கள், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறவன்? இரக்கம் காட்டுகிறார். அருமையானே, இரக்கம் செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நம் ஒன்றே அறிய வேண்டும்.
பிள்ளைகள் குற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் தகப்பனாயிருக்கும் போது ஒரு எல்லை வரைக்கும் தான் அதை என்ன செய்கிறோம், பொறுத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கு மேலே நமக்கு மிகுந்த கோபம் வருகிறது. சில பெற்றோர் சொல்கிறார்கள், நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு தகப்பனும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போடான்றாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்ம என்ன செய்கிறவர் அல்ல, புறக்கணிக்கிறவர் அல்லவே அல்ல. அவர் இரக்கம் செய்கிற கர்த்தர். எதுவரைக்கு இரக்கம் செய்கிறாராம், 1000 தலைமுறை மட்டும் நமக்கு என்ன செய்கிறவர், இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறவர். அவருடைய இரக்கத்திற்கு என்ன இல்லை, முடிவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு இரக்கம் செய்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டாயிருக்கும் போது நாம் அவரை பின்பற்ற வேண்டியது எவ்வளவு அவசியமான ஒரு காரியம். தகப்பன் இரக்கம் செய்கிறவன் மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, தூரத்திலே அவன் வருகிறதை கண்டு தகப்பன் அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி என்ன செய்தானாம், மனதுருக்கமுள்ள ஒரு தகப்பன்க. இந்த தகப்பன் இந்த மகனுக்கு இரக்கம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? தகப்பனை பார்த்து கேட்டான், உன் ஆஸ்தியில் எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு என்ன செய்யும், பிரித்து வையும், அது எனக்கு தாரும். வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு பிரயாணமாய் கடந்து போய் சகல ஆஸ்தியையும் செலவழித்து போடுகிறவனாய் காணப்பட்டார். ஆனால் தகப்புடையோ மனதோ வீட்டை விட்டு தூரமாய் கடந்து போன மகனுக்காக என்ன செய்தது, ஏங்கி தவித்து காத்து கொண்டே இருந்தது. என்றைக்காகின ஒரு நாள் என்ன செய்வான், அவன் திரும்பி வருவான் என்று சொல்லி தகப்பன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருந்த போது எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தானோ தெரியாது. அதிகாலை வேளையிலே, மாலை வேளையிலே, மத்தியான வேளையிலே, இரவு வேளையிலே, எல்லா சமயத்திலும் அவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகப்பன். தூரத்தில் அவன் வருகிறதை கண்டபோது அவனை மனது என்ன செய்தது, உருகி போயிற்று. எதிர்கொண்டு ஓடுகிறான். அவன் ஓடி வரவில்லை, இவன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கொண்டு அவனுக்கு முத்தம் செய்து வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து அவனை ஸ்நானம் பண்ணிவித்து உயர்ந்த வஸ்திரங்களை போட்டு கால்களுக்கு பாதரட்சியும் கைகளுக்கு மோதிரத்தை அணிவித்து ஒரு பெரிய விருந்தை அவன் கொண்டாடுகிறவனாய் காணப்பட்டார். அவனுடைய மனதுருக்கம் எவ்வளவு மேன்மை உள்ளது. தூரமாய் நம் கடந்து போனாலும் அவன் போனால் போகட்டும் என்று என்ன செய்யவில்லை, தள்ளிவிடவே இல்லை. ஒரு மனுஷனுடைய அன்பை பார்க்கிலும் மேலான ஒரு அன்பு பரம தகப்பனிடத்திலே காணப்படுகிற அன்பு. அருமையானே, மூத்த குமாரனோ வயல்வெளியிலிருந்து திரும்பி வரும்போது ஆடல் பாடல் சத்தத்தை கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு வருகிறவனாயிருந்தான். சத்தம் என்ன என்று கேட்டான். சொன்னார்கள், தகப்பன் அவனை எதிர்கொண்டு வந்து அவனை கூப்பிடுகிறான், வா, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமற் போனான், இப்பொழுது என்ன செய்யப்பட்டான், கண்டடையப்பட்டான். ஆகையினால் வா, இந்த விருந்து கொண்டாடல, நீயும் எனக்கு பங்குண்டு வா என்று அழைக்கிறான். அவனோ உள்ளே வர மனதில்லாதிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. எங்கே வர? உள்ளே, வீட்டுக்குள்ள வர அவனுக்கு என்ன இல்லை, மனதில்லை. அதற்கு பதிலாய் தகப்பனை குற்றம் சாட்டுகிறவனாய் காணப்படுகிறான். நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியே ஆகினோம், எனக்கு நீர் தரவே இல்லையே. அதற்கு தகப்பன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதற்கு தகப்பன், அவன், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையது எல்லாம் யாருடையது? உன்னுடையது. எனக்கு இன்னும் இருக்கிறது. மகனே, நீ என்னோடு கூட இருக்கிறாய், ஒன்றை அறிந்து கொள், எனக்கு உள்ளாயிருக்கிற எல்லாம் யாருக்குதான்? உனக்குரியதுதான். வயது சென்று கண்கள் இருளடைந்த நிலையில் ஈசாக்கை
ஏமாற்றி யாக்கோபு ஆசீர்வாதத்தை வஞ்சித்துக் கொண்டான். வேட்டையாடி திரும்பி வருகிறான் ஏசா. தகப்பனை பார்த்து சொல்கிறான், தகப்பனே எழுந்திருந்து, நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை என்ன செய்யும்? புசியும், புசித்து என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். ஒரு பெரிய கலக்கம். மகனே, அப்படியானால் இதற்கு முன்னே ஒருவன் வந்தானே, அவன் யார்? ஏசா அறிந்து கொண்டான். முதல் விசையே என்னை ஏமாற்றினவன் இப்பொழுது மறுபடியும் என்ன செய்திருக்கிறான்? வஞ்சித்து இருக்கிறான். அவன் தகப்பனத்தில் கேட்ட ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. அது என் மனதை அதிகமாய் குத்துகிறதாய் காணப்படும். தகப்பன் சொல்லுகிறான், அவனை உனக்காக எஜமானாய் நான் வைத்தேன், எல்லா ஆசீர்வாதங்களினாலும் அவனை என்ன செய்தேன்? ஆசீர்வதித்தேன் என்று தகப்பன் சொல்லும் போது ஏசா கேட்ட ஒரு கேள்வி, தகப்பனே, உம்மிடத்துல இவ்வளவுதான ஆசீர்வாதங்கள், வேற ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லையா? என்ன செய்யும்? ஆசீர்வதியும். தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு பிரியமானவர்களே. எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்கோ போனாலும் நமக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்க கர்த்தர் எப்படிப்பட்டவர்? வல்லவராய் காணப்படுகிறார். ஏராளமான ஆசீர்வாதங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவர்தான் நம்மை என்ன செய்கிறவர் தெரியுமா? வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 107ஆம் சங்கீதம் 38வது வசனத்தை வாசியுங்கள். 107ஆம் சங்கீதம் 38வது வசனம். அவர்களை என்ன செய்கிறார்? யார் ஆசீர்வதிப்பது? கர்த்தர் தான். அவர்தான் ஆசீர்வதிக்கிறவர், வேற யாரும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. இது இன்னும் கொஞ்சம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஆபிரகாமை ஆசீர்வதித்தது யார்? தேவன் தான். கர்த்தரே அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவனுடைய வேலைக்காரன் நன்றாய் அறிந்திருந்தான். ஆயிரத்தால் அறிக்கையிடுகிறான் வந்து, கர்த்தர் என் எஜமானை என்ன செய்திருக்கிறார்? மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை மற்ற மனுஷர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்ல வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அபிமெலேக்கும் அவனுடைய வேலைக்காரனாகிய பிகோலும் ஆபிரகாமிடத்தில் வந்து சொன்னார்கள், கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி. லாபான் சொல்லுகிறான், உன் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அருமையானே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, நம் மூலமாய் நாம் இருக்கிற இடங்களும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஒரு யோசேப்பின் நிமித்தமாய் ஒரு போத்திபாடு வீடு என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம் மூலமாய் மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இந்த காலையிலே நான் ஒன்று சொல்லட்டும். தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல இந்த 2024ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 1 தேதி முதற்கொண்டு இந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய கரத்தினாலே சுமந்து வந்திருக்கிறார். அவருடைய குணாதிசயம் எவ்வளவு மேன்மையானது! அதை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து நம்மை துதிக்க வேண்டும். என்று சொன்ன வசனத்தில் வாசித்தோமே, இவ்விடம் வருகிற வரைக்கும் நடந்து வந்த எல்லா வழிகளிலேயும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை என்ன செய்தாராம்? சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவர்தாயாக சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன். 2வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல
நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே என்ன செய்யப்படுவீர்கள்? தேற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. அருமையானவர்களே, தாயானவள் என்ன செய்கிறாளாம்? தன் பிள்ளையை தேற்றுகிறவளாய் காணப்படுகிறார். துக்கத்தோடு தகப்படத்திலே கூட போய் சொல்ல முடியாது. தாயினிடத்திலே பிள்ளைகள் போவார்கள், தங்களுடைய துக்கத்தை தாயோடு பகிர்ந்து கொள்வார்கள். தாயானவள் அதற்கு ஏற்ற விதத்தில் அவளை ஆறுதல் படுத்துகிறவளாய் காணப்படுவார். அதே போலதான் நம்முடைய தேவனும் ஒரு தாயை போல நம்ம என்ன செய்கிறவர்? தேற்றுகிற கர்த்தர். ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அங்கே வசனத்தில் நான் வாசிக்கிறேன், ஜனத்தை என்ன செய்யுங்கள்? ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அருமையானே, கர்த்தருடைய வசனம் நம்ம என்ன செய்யும்? தேற்றும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதை போல தேற்றுகிற ஒரு வசனம் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு தாயை தன்னுடைய வார்த்தைகளினாலே தேற்றுகிறது போல கர்த்தராகிய தேவனும் ஒரு தாயை போல தம்முடைய வசனங்களை கொண்டு நம்ம என்ன செய்கிறார்? தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அவரை போல தேற்ற ஒருவரும் இல்லை. அருமையான கர்த்தருடைய ஜனமே, தெசலோனிக்கே சபையார் விசுவாசத்திலே ஒரு நல்ல மாதிரி உள்ளவர்களாய் காணப்பட்டவர்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அவர்களை சந்திக்கும்படி 2 விசை பிரயாசப்பட்டும் சாத்தானோ அவர்களை என்ன செய்தானாம்? தடை செய்கிறவனாய் காணப்பட்டான் என்று பரிசுத்த வேதத்திலே நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவர்களை என்ன செய்தேன்? அனுப்பினேன். யாரை அனுப்பினாராம்? அதற்கு பிறகு சொல்லுகிறேன். முதலாவது காரியங்கள் நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு வந்து ஊழியம் செய்கிறவராய் காணப்பட்டார். அவர்களை விட்டு கடந்து போனார் மற்ற சபைகளை பார்க்கும்படிக்கு. ஆனால் சாத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வரத்தை தடை செய்தான். 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். 17 வாசிப்போம். சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோட அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை என்ன செய்திருக்கிறான்? தடை செய்தான். ஊழியக்காரனை தடை செய்ய முடியுமா? சாத்தான் முடியும். சந்திக்க வரக்கூடாதபடிக்கு தடை செய்கிறவனாய் காணப்பட்டார். ஆகையினாலே பவுல் என்ன செய்தாராம்? வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவன் என்ன செய்தேன்? விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கு பவுல் அனுப்புகிறார். ஏன்? வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே,
நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்கள் நம்பிக்கையற்றவர்களான போல மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க. எனக்கு மனதில்லை. இப்ப விசுவாசம் எங்கே போச்சு? இங்க வசனத்தை நல்லா கவனிக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு என்ன இல்லை? வீட்டில் ஒரு மரணம் சம்பவித்தது, அதையே நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை. சொல்லுங்க வாய் திறந்து. நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு. அந்த உயிர்த்தெழுதலிலே நாம் நமக்கு முன்பதாய் கடந்து போன எல்லாரையும் என்ன செய்வோம்? பார்ப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. ஆயினத்தந்த 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் வாசித்தீர்களானால் கர்த்தருடைய வருகையை குறித்து அதிகமாயிருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்திலும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வருகிறேன். வாசிப்ப 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். எங்கம்மா போயிருக்கீங்க? 9-10 வசனங்கள். ஏனெனில் அவர்தாமே உங்களை குறித்தும் எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதை ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினில் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவரும் இருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களே? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. தெசலோனிக்கே சபை கர்த்தர் வருகிறதை என்ன செய்தார்களாம்? எதிர்நோக்கி காத்திருந்த சபை. அவ்வளவு நம்பிக்கை. ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரம். நாம் அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டோம். விக்கிரகங்களை விட்டு தேவனத்திற்கு, ஜீவனுள்ள தேவனத்திற்கு நாம் மனம் திரும்பி இருக்கிறோம். அவர் சீக்கிரமாய் தமிழக சபையை என்ன செய்ய போகிறார்? சேர்த்து கொள்ள வரப்போகிறார். அப்பொழுது நானும் அவரோடு கூட என்ன செய்வேன்? எடுத்துக் கொள்ளப்படுவேன் என்கிற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்த சபை. 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். 19-20 வசனங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமா இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருக்கிறீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே. 2ஆம் அதிகாரத்திலும் தெசலோனிக்கே சபையாருக்கு சொல்லுகிறார் பவுல், கர்த்தர் வருவார் என்று சொல்லி. 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பாருங்கள். இங்கே 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களோடு கூட என்ன செய்வார்? வானத்திலிருந்து இறங்கி வருவார். 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் 16வது வசனத்தை. ஏனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வாராம்? இறங்கி வருவார் என்று சொல்லுகிறார். இது போதாது என்று 5ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்திலும் சொல்லுகிறார். வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் என்ன செய்வாராக? பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக.
5 அதிகாரத்திலும் இயேசு மறுபடியும் வருவார் 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 என்று ஆணித்தரமாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீ 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 2 தெசலோனிக்கருக்கு வருவோம். வாசிப்போமா? அங்கே 7ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது, அப்போ அங்க 2ஆம் தெசலோனிக்கேயர்ல சொல்லுகிறார், கிறிஸ்து நியாயம் தீர்க்கும்படியாய் நியாயாதிபதியாய் என்ன செய்வார்? வருவார் என்று சொல்லுகிறார். இனி 2ஆம் அதிகாரத்திற்கு நான் வருவோமானால் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது 14வது வசனத்தை வாசியும். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசு வருவார் வருவார் என்று சொல்லுகிறார். வேத பண்டிதர்கள் 2 தெசலோனிக்கேயரை கர்த்தருடைய நியாய தீர்ப்பு செய்யும்படி கர்த்தர் வருவார் என்றும் அந்தி கிறிஸ்து அந்நாட்களிலே வெளிப்படுவான் என்றும் சொல்லுகிறத நாம் வாசிக்க முடியும். இந்த காலை வெளியில ஒன்று நான் உங்களுக்கு சொல்லட்டும். இவ்வளவு அறிந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தர் வருவார் வருவார் என்று ஒவ்வொரு சமயம் பவுல் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்ததை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து என்ன செய்கிறார்களாம்? அறிவில்லாதவர்களாய் காணப்படுகிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆயினால்தான் அவருடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கும்படிக்கு பவுல் ஒருவரை அனுப்புகிறார். வாசிப்போமா? இப்பொழுது 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் என்னை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? அவங்க நல்ல செய்தியை கொண்டு வந்து சொன்னாங்க. ஏன் தீமோத்தேயை அனுப்பினார் பவுல்? மற்றவர்கள் இல்லையா? அவரோடு கூட அநேகர் காணப்பட்டார்களே உடன் ஊழியம் செய்யும்படிக்கு. ஆனால் தீமோத்தேயை மட்டும் தெசலோனிக்கே சபைக்கு அனுப்ப காரணம் என்ன? நாம் இதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரையும் அனுப்புவது சரியல்ல. தீமோத்தேயை அனுப்புவதுதான் சரி என்று யார் கண்டது? பவுல் கண்டார். ஏன் தெரியுமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதன் நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். அன்றியும் நான் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில். எவ்வளவு நற்சாட்சி பெற்றவன் தீமோத்தேயு! நல்ல கவனிங்க கர்த்தருடைய வசனத்தை. மறுபடியும் ஒரு முறை கூட வாசிப்போமே. இது நிமித்தம் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து
மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில். வேற யாரு இருந்தாங்களே அவங்க எல்லாம் அப்படி இல்லையா? அதற்கும் பதில் கீழே சொல்லுகிறார். ஒன்றாய் அறிந்து கொள்ளுங்க, பவுலை போலவே யாரும் இருந்தது தீமோத்தேயுவே. ஆயினத்தான் தீமோத்தேய அப்போஸ்தலனாகிய பவுல் அழைக்கும் போது உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று அழைக்கிறார். என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ பலப்படு, கிருபையிலே பலப்படு என்று சொல்லுகிறார். நல்ல போர் சேவகனா என்ன செய், தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். காரணம், நான் பெற்ற பிள்ளை என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவன் விசுவாசத்திலே வளர்ந்தவன் என்று அறிந்திருந்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். காரணம், அந்த விசுவாசம் முந்தி யாரிடத்துல இருந்தது? உன் பாட்டியினிடத்துல. அதற்கு பின்பு யாரிடத்துல வந்தது? தாயினிடத்துல. அதற்கு பின்பு யாரிடத்துல வந்தது? அங்கே தீமோத்தேயுவிடத்துல கடந்து வந்தது. தர்மியான காலை வழியிலே உன்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, விசுவாசம் கடத்தப்படுகிற ஒரு அனுபவம். நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை மற்றவர்களோடு கூட கடத்த வேண்டும். அந்த கடத்துகிற காரியத்தை நன்றாய் தீமோத்தேயு அறிந்திருந்தான். ஆகையினால அவனை அனுப்புகிறார், சாட்சி பெற்றவர். அடுத்த வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறார், 21வது வசனத்தில், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே என்ன செய்கிறார்கள்? பார்த்தீங்களா? இப்ப இன்னைக்கு ஊழியக்காரத்தில் என்ன இருக்கு குணாசியம்? சொல்லுங்க. குனிஞ்சுக்கிட்டு என்னமோ நீ பேசுறியா, நான் தலை குனிஞ்சிட்டு பேசாம இருக்கிறேன். அப்படியா? இந்த வசனத்தின்படி 22வது வசனத்தின்படி 21வது வசனத்தின்படி மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்காக தேடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்து எதை தேடுகிறார்? அழிவுக்கு நேராய் ஓடுகிற ஜனம் கிறிஸ்துவண்டைக்கு வந்து நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அவருடைய விருப்பம். அந்த விருப்பம் யாருக்குள்ளே இருக்க வேண்டும்? ஊழியக்காரனுக்குள்ளே காணப்பட வேண்டும். தங்களுக்குரியதை தேடுகிறது அல்ல. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போமே. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரி செய்கிறவர்களாகவும். அம்மா, ஒரு மெய்ப்பனுடைய குணாதிசயம் இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். அவன் அவலட்சணமான ஆதாயத்தை என்ன செய்யக்கூடாது? தேடுகிறவனாயிராமல். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இங்கே சொல்லும் போது சொல்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், மற்றவர்களோ கிறிஸ்துவுக்கு உரியவைகளை என்ன செய்யல? தேடல. தங்களுக்கு உரியவைகளை என்ன செய்கிறார்கள்? இது நான் கொஞ்சம் விளக்கி சொல்லணுமானால், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதனால சொத்து சுகம் எல்லாம் இங்கே பூமியில் என்ன செய்ய வேண்டாம், வாங்காதீங்க. ஆனா சொல்றவங்க தான் என்ன செய்யறாங்க? சொத்தும் சுகமும் வாங்கி வாங்கி சுத்தி சுத்தி வாங்குறாங்க. கண்ட இடத்தெல்லாம் வாங்குறாங்க, பார்க்குற இடத்தெல்லாம் வாங்குறாங்க. ஒரு கார் பத்தாதுன்னு 7 கார் யார்கிட்ட?
ஊழியக்காரன் வீட்டில் தான். ஆலயம் கிடைத்திருக்கிறது, ஆலயம் நல்ல ஆலயம் கட்டி இருக்காங்க. இது பத்தாது, இன்னும் தோப்பும் துறவும் வயலும் வாங்கணும்னு இன்னைக்கு பிரயாசப்படுறாங்க. இவர்கள் யாருக்குரியவர்களை தேடவில்லை, கர்த்தருக்குரியவைகளை தேடலையா. நாங்க இங்கதான் இருக்க போறோம். சொல்லுங்க, இதனுடைய அர்த்தம் என்ன? நாங்க இங்கேயே இருக்க போறோம். போறவங்க போகட்டும், விசுவாசி பறந்து போனா போகட்டும். ஊழியக்காரன் நாங்க என்ன செய்வோம்? எங்க சொத்து சுகத்தை எல்லாம் பார்க்க வேண்டாமா? ஆயினத்தான் எலிசா கேயாசியை பார்த்து கேட்டார், ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வாங்குவதற்கு இது காலமோ? ஊழியத்திற்கு வருகிறது சம்பாதிப்பதற்கு அல்ல, ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கே தவிர பணத்தை சம்பாதிப்பதற்கல்ல. எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம்? யாரிடத்துல எதை சொல்லலாம்? கடந்த நாட்கள் வேதனையோடு ஒரு சம்பவம் நான் கண்டேன். ஒரு பெரிய சபையினுடைய போதகர், அவர் செய்திருக்கிற காரியம், விசுவாசியின் இடத்துல கடனாக 60 லட்சம் ரூபாய் வாங்கி திருப்பியே கொடுக்கல. போலீஸ்ல போய் புகார் கொடுத்த போது அரசாங்கம் தடை செய்த பொருளை அவர் வைத்திருக்கிறத கண்டுபிடித்து விட்டார். யோசித்து பாருங்க. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார். அதனால்தான் நான் அடிக்கடியாய் சொல்கிற காரியம், ஜாக்கிரதையாயிருங்கள். தேவனுடைய வசனத்திற்கு அப்பாற்பட்ட எந்த கதையை சொன்னாலும், தீர்க்க தரிசனங்களை சொன்னாலும் அதை நம்ப வேண்டாம். இதை பார்க்கிலும் ஒரு மேலான தீர்க்க தரிசனம் இந்த உலகத்தில் வேற ஒன்று இல்லையா? நம்மள எத்தனை பேர் நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கும்படிக்கு பிரயாசப்படுகிறோம்? வசனத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே என்ன செய்கிறார்கள்? தேடுகிறார்கள். ஆனால் தீமோத்தேயுவோ தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை என்ன செய்திருக்கிறீர்களே? கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் நான் வேறு ஒருவரையும் என்ன செய்யல, இழந்து போகவில்லை என்று இயேசு சொன்னார். யாரை பார்த்து கேட்டின் மகன் என்று சொன்னார்? யூதாஸ் காரியோத். பணப்பையே அவன் சுமந்து கொண்டு வந்தபடியினாலும் அவனை குறித்து சொல்லுகிறார், அவன் திருடனானபடியினாலும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒரு தாயானவள் தகப்பனிடத்தில் பிள்ளைகளிடத்தில் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாளாம்? தேற்றுகிறவளாய் காணப்படுகிறாள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசித்தோம்? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. அப்ப தாயானவள் தன் பிள்ளை என்ன செய்கிறாள்? காப்பாற்றுகிறவளாய் காணப்படுகிறாள். அதனால்தான் பிள்ளைகளை பாருங்க, தன் தகப்பனை பார்க்கிலும் தன் தாயினிடத்திலே தான் எப்படி இருப்பார்கள்? அதிக பாசமுடையவர்களாய் காணப்படுவார். ஒரு முறை நடந்த ஒரு சம்பவத்தை, உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சமயம் ஒரு வீட்டிலே தாயானவள் மரித்து போனாள். பிள்ளை சிறு பிள்ளை, சின்ன குழந்தை பருவத்தை தாண்டவே இல்லை. தாய் இறந்து போனாள். தாய் இறந்தது கூட தெரியவில்லை. தாயின் சடலத்தில் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு தொடுகிறாள், திரும்பி அங்கே போகிறாள், இங்கே வருகிறாள், இதெல்லாம் செய்தாள். திடீரென்று என்ன நினைத்தாலோ, பசி வந்ததோ என்னவோ, அழ ஆரம்பித்து விட்டாள். குழந்தை அழுகையை எல்லாரும் அடக்க முயற்சி பண்ணுகிறார்கள், ஒருவராலும் முடியவில்லை. தகப்பன் தூக்கி பார்க்கிறான், மற்றவர்கள் சுமக்கிறார்கள், ஒருவராலும் என்ன செய்ய முடியவில்லை, ஆறுதல் செய்யவே முடியவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு
வயதான ஒரு தாய் இடத்துல சொன்னார்கள், அந்த தாயினுடைய கட்டி இருக்கிற சேலை, பழைய சேலை ஒன்றை எடுத்து கொண்டு வந்து யாராயினும் போர்த்து கொண்டு அந்த குழந்தையை தன் மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த குழந்தையை தூக்கி அந்த பழைய வஸ்திரத்தை அந்த சேலையை போர்த்து கொண்டு அந்த குழந்தையை தூக்கி அணைத்த போது அந்த பிள்ளையினுடைய அழுகை அப்படியே நின்று போயிட்டான். காரணம், அந்த சேலையிலிருந்து ஒரு வாசனை, தாயினுடைய வாசனை. அருமையானவர்களே, நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒருவராலும் அடக்க முடியாத ஒரு காரியம். ஆனால் தாயினுடைய சேலையை அவள் அணைத்து கொண்டு தன் அழுகையை நிறுத்தினார். இந்த காலையில் நான் ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய ஜீவிதத்தில் நம்மிடத்தில் பட்சமாய் நடக்கிற ஒரு கர்த்தர், நம்மை காப்பாற்றுகிறவர் அவர் ஒருவர் தான் என்பதை நாம் நன்றாக அறிய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய யாருங்க உங்களை காப்பாத்தினது? சத்தமே வரமாட்டேங்குது. என் புருஷன் தாங்க என்னை காப்பாத்துறாரு. அவர் வேலை செய்யறாரா, சம்பாதிக்கிறாரா, சாப்பாட்டுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன செய்யறாரு? காப்பாத்துறாருங்க. இந்த காலையில ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை கர்த்தர் கொடுத்தால்தான் சம்பாதிக்கவே முடியும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நமக்கு தெரிந்த பகுதி தான். வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் வாசிப்போமா? 8ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம், 17வது வசனத்திலிருந்து வாசி. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை உனக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னா என்ன வேணும்? காய்ச்சல் வந்தா 2 நாள் படுத்துக்கிட்ட என்ன ஆச்சு? லாஸ் ஆப்பே, சம்பளம் அவுட்டு. அப்ப 2 நாள் சம்பளம் வரலன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும், யோசித்து பாருங்க. ஆனால் கர்த்தர் வியாதியோ பலவீனமோ நம்முடைய சரீரத்தில் இராது. நம்மை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு காரியம். நம்மை காப்பாற்றுகிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர் தான். வேறு யாரும் நம்மை காப்பாற்றவில்லை. நம்மை எல்லா விதத்திலும் நம்மை காப்பாற்றி வருகிறவர் அவர் ஒருவர் தான். நம்மேல மிகுந்த கரிசனை உள்ளவர். தாயானவள் தன் பிள்ளையின் மேல் கரிசனை உடையவளாய் காணப்படுகிறது போல நம்மேலும் கரிசனை உடைய ஒரு நல்ல தகப்பனாகி கர்த்தர். 3வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். வாசிப்போமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். இல்லப்பா, இல்ல, அது இல்ல. யாத்திராகமம், நானே மறந்துட்டேன். யாத்திராகமம்
33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். நான் உங்களோடு சொன்னேன், ஒரு தகப்பனை போல சுமக்கிறவர், ஒரு தாயை போல தேற்றுகிறவர். 3வது காரியம், ஒரு நண்பனை போல முகமுகமாய் பேசுகிறவர். யாரை போல சொல்லுங்க? மற்றவங்கள்ட்ட எப்படியோ பேசுவோம், அங்க பார்த்து இங்க பார்த்து. ஆனால் நண்பனோடு கூட தான் எப்படி செய்வோம்? முகமுகமாய் நேருக்கு பார்த்து பேசுவோம். அதை போல கர்த்தர் மோசேயோடு என்ன செய்தாராம்? முகமுகமாய் நேரடியாய் பார்த்து அவனோடு கூட பேசுகிறவராய் காணப்பட்டார். நான் இந்த காலை வேளையில் உங்களோடு சொல்லுகிறேன், அவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு கர்த்தர். அருமையானவர்களே, பேசாத ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. சங்கீதம் 115 வாசிக்கும் போது 2வது வசனத்திலிருந்து இவ்விதமாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவர்களுக்கு வாயிருந்தும் என்ன செய்யாது? பேசாது. அவர்கள் கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, அவர்கள் மூக்கிருந்து முகராது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இப்படிப்பட்ட தெய்வத்தை அல்ல நாம் ஆராதிப்பது. அவருடைய தெய்வம் எப்படி இருக்கிறாரா? வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நான் வசனத்தை சொல்றேன், கொஞ்சம் பொறுமையாயிருங்க. அவர்கள் பொம்மையை போல நெட்டையாயிருந்து, இந்த வசனம் தெரியுமா? 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. 10:2. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாச்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அதை அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையை போல நெட்டையாயிருந்து நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்கவும் மாட்டாதவைகள், சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கத்தோலிக்க பைபிள்ல நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். மற்றவர்களை பயமுறுத்துவதற்கு சோளக்காட்டிலே நிறுத்தப்பட்ட பொம்மை என்று எழுதப்பட்டிருக்கு. என்னது சொல்லுங்க? சோளக்காடு பார்த்துருக்கீங்களா? அது எங்கேயா பார்த்துருக்கோம். சோளக்காட்டு நல்லா கதிர் முதிர்ந்து வரும்போது குருவிகளும் காகங்களும் வந்து அதில் உட்கார்ந்து என்ன செய்யும்? மணியெல்லாம் சாப்பிட்டு. அதுக்காக ஒரு பொம்மை என்ன செய்வாங்க? செஞ்சு. சரி, அதை விடுங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொம்மை வச்சு கட்டுறாங்க தெரியுமா? என்ன பொம்மையா? திருஷ்டி பொம்மையா? கண்ணு பட்டுருமா? யார் கண்ணு பட போகுது?
கர்த்தருடைய கண்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது மற்றவங்க கண்ணு பட்டுருமா? அதுக்குன்னு கொத்தனார் சொல்றாருன்னு என்ன செஞ்சாங்க? பொம்மையை செஞ்சு கட்டி மேலே தூக்கி வச்சிடுறாங்க. சில பேர் பூசணிக்காயில் மூக்கு நாக்கு கண் எல்லாம் வரைஞ்சி அதை வேற தொங்க விட்டுறாங்க. இதெல்லாம் புறஜாதிகளுடைய மார்க்கம். கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலும் இப்படி இருக்கிறது. விசுவாசிகள் இதை செய்கிறார்கள். ஆயிரத்தி வசனத்தில் சொல்கிறார், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை என்ன செய்யாதிருங்கள், கற்றுக்கொள்ளாதிருங்கள். அடுத்த வசனத்தில் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், ஜனங்களின் வழிபாடுகள் இல்லமா. இரண்டாவது வசனமே, வானத்தின் அடையாளங்களாலே என்ன செய்கிறார்களா? புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்களும் அவைகளினால் என்ன செய்யாதிருங்கள். புறஜாதிகள் குழந்தை பிறந்தது ஒன்று செய்வாங்க. என்ன செய்வாங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாதா? கிறிஸ்தவங்களும் கூட செய்யறாங்க. கல்யாணம் வந்து அதை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஜாதக புஸ்தகம், என்னது ஜாதகம் எழுதுறது. அதில் சுக்கிரன் புதன் வியாழன் எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே இங்கே தான் ஓடுறாங்க, அந்த புஸ்தகத்தை தூக்கிட்டு ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு. அதைத்தான் இங்கே சொல்கிறார், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் என்ன செய்கிறார்களே, உனக்கு சனி திசை ஓடுதுப்பா, அதனால எங்கே போ, அங்க போ. நான் அதை சொல்ல விரும்பல. புதுச்சேரியில் ஒரு இடம் இருக்கு, அங்க போ. உனக்கு இன்ன திசை இருக்கு, அதனால உனக்கு கேடு இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நம்புற அனுபவம் இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள காணப்படுகிறது. அவர்கள் கலங்குகிறது போல இவர்கள் என்ன செய்கிறாங்க? ஏதாவது வீட்டில் ஏதாவது எலுமிச்சம்பழம் இங்கே விழுந்துருச்சுன்னு வைங்க, ஐயோ எவனோ செஞ்சு எலுமிச்சம்பழத்தை என் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டான், போட்டுட்டான். அட காக்கா முட்டையை தூக்கிட்டு வந்து, முட்டை ஓட்டை தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு மேலே போட்டுச்சு, உடனே யாரோ செய்வனை செஞ்சுட்டாங்க, முட்டையை தூக்கி போட்டுட்டாங்க. இதெல்லாம் புறஜாதிகள் கலங்குற ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இதனாலே கலங்க வேண்டிய அவசியம் அது ஓடுற விசையில ஓடிட்டே தான் இருக்கும். கணிக்கிறவர்கள் கணிக்கிறார்கள், அது அவருடைய காரியம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய உள்ளங்கையிலே காணப்படுகிறவர்கள். கர்த்தர் நம்ம தம்முடைய உள்ளங்கையிலே நம்ம என்ன செய்திருக்கிறார், வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படிதான் தேவனுடைய உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை எல்லாம் வரும். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கஷ்டம்னா உடனே அந்த ஜோசியர் ரொம்ப நல்ல ஜோசியருங்க, அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி சொல்லிடுவார். கர்த்தரை தேடுகிறது இல்லை. நான் ஏன் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் ஒரு நண்பனை போல நம்மோடு கூட பேசுகிற கர்த்தர். அவரிடத்துல கேட்கணும், அவரிடத்துல சொல்லணும். நான் ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட சொல்லுகிறேன். ஒரு போதகர் சொன்னதானே ஒரு மேன்மையான ஒரு நல்ல சாட்சி. நம்முடைய ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கு பாலக்காடு. அந்த ஊரில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ஒரு நல்ல குடும்பம் வாழ்க்கை செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். அந்த அம்மா டாக்டர், கணவரும் டாக்டர், பிள்ளைகள் இருக்கிறார்கள். நன்றாய் அந்த குடும்பம் சந்தோஷமாய் போய் கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று கணவர் குடித்து வர ஆரம்பித்தார். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் குடித்து விட்டு நிலை கொழுந்து வீட்டுக்கு வருகிறவராய் காணப்படுவார். மனைவியானவள் எப்போது 7 மணிக்கு வருவார், 10 மணி 11 மணி ஆயிற்று, வீட்டுக்கு வர தாமதம். மாத்திரமல்ல, ஏராளம் கடன் பாரம். நல்ல வேலை செய்தோம், அரசாங்க உத்தியோகத்தை செய்தோம், அவர்களுக்கு வாங்குகிற சம்பளம் எல்லாம் வட்டிக்கு கொடுக்க வேண்டியதாயிற்று. பேங்க்ல லோனு கேட்டுட்டு வருகிறார்கள், மற்றவர்கள் வருகிறார்கள். இந்த கடன் சுமையை தாங்க முடியவில்லை. புருஷனோ இவ்விதமாய் காணப்படுகிறார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நாளில் மனைவி தீர்மானித்தார். பல இடங்களுக்கு சென்று போனார்கள், பல கோயில்களுக்கு கடந்து போனார்கள். எங்கும் அதற்குரிய பரிகாரம் கிடைக்கவே இல்லை. அதனால் அந்த பெண் தீர்மானித்தால், அந்த டாக்டர் அம்மா,
ஒரு விஷத்தை கலக்கி புருஷன் வரும்போது அவருக்கும் கொடுத்து விட்டு நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? மடிந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட வேண்டும். தீர்மானத்தோடு காணப்பட்டால், விஷத்தை வாங்கி வீட்டில் வைத்திருந்தால், அன்றைக்கு ராத்திரி புருஷன் வரல, எதிர்பார்த்து 10 மணி ஆயிற்று. அந்த விஷ பாட்டிலை தன் கையில வைத்து கொண்டு அந்த சகோதரி விதமாய் கதறினாள். நான் எத்தனையோ தெய்வங்களை நாடி தேடினேன், என்னோட குல தெய்வங்களும் என்னோட குல கோயில்களும் உண்டு, எல்லாவற்றிலும் தேடினேன், ஒரு தெய்வம் எனக்கு உதவி செய்ய வரவில்லை. நான் கூப்பிடாத ஏதாவது ஒரு தெய்வம் உண்டானால் இந்த விஷக்குப்பியின் விஷத்தை நான் குடிக்காதபடிக்கும், என் குடும்பம் ரட்சிக்கப்படும்படிக்கு எந்த தெய்வமாகிலும் என்னோடு கூட பேசக்கூடுமோ என்று கதறி சத்தமிடுகிறவளாய் காணப்பட்டார். அவள் சத்தம் சற்று ஓய்ந்த போது அவருடைய காதுகளிலே ஒரு சத்தம் உண்டாயிற்று. நீ கூப்பிடாத ஒரு தெய்வம், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன்னை ரட்சிக்க நான் ஒருவரே வல்லவர் என்று சொல்லி அந்த வீட்டில் ஒரு அறை, அந்த அறை வீட்டில் பயங்கரமான பிரகாசம் காணப்பட்டது. லைட்டை அணைத்திருந்தால் ஆனால் பிரகாசம், ஒரு விளக்கு வெளிச்சத்தை பார்க்கிற பிரகாசம் அந்த வீட்டுக்குள்ளே வந்தது. அந்த பிரகாசத்தின் நடுவிலே இருந்து கர்த்தர் இறங்கி வந்து அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். அவர்கள் கேட்டார்கள், நீர் உண்மையான தெய்வமானால் நான் இதுவரைக்கும் உம்மை ஆராதித்ததில்லை, இதுவரைக்கும் உம்மை கூப்பிட்டதில்லை, நீர் அந்நிய தெய்வமாயிருக்கிறீர், நீர் எனக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும்? அப்பொழுது இந்த வெளிச்சத்தின் நடுவிலிருந்து வந்த ஒரு சத்தம், இன்ன இடத்துல இன்ன சபை இருக்கிறது, நீ அந்த போதகர் இடத்திற்கு போ, அவர் உன்னை எல்லா காரியத்தையும் உனக்கு சொல்லுவார், உன் கணவர் இன்றைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரப்போவது இல்லை. இந்த சத்தத்தை கேட்டு சமாதானம் பெற்றவளாய் நன்றாய் உறங்கி விட்டார். காலையில் 7 மணிக்கு எழுந்திருந்தால் அப்பொழுது அவருடைய கணவர் வீட்டை வந்து தட்டினார். கணவரிடத்தில் சொன்னார், நேற்று ராத்திரி வேளையிலே நான் விஷத்தை குடித்து நீங்களும் வந்து விட்டால் உங்களுக்கு கொடுத்து விட்டு மரித்து விட வேண்டும் என்று விரும்பி இருந்தேன், இந்த விஷ குப்பி. ஆனால் ஒருவர் என்னோடு கூட பேசினார், இன்னாரிடத்தில் நீ கடந்து போனால் உன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் என்று சொன்னார். ஆகையினால் நீர் என்னோடு கூட வருகிறீரா, அல்லது நாம் எல்லாரும் இந்த விஷத்தை குடித்து விட்டு மரித்து விடவா என்று கேட்டார். அந்த மனுஷன் சொன்னான், அப்படியானால் உன்னோடு பேசினவர் இதை சொல்லி இருப்பாரானால் நானும் வருகிறேன் என்று சொல்லி 2 பேரும் அந்த ஆலயத்திற்கு போனார்கள். அந்த போதகர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் இவர்களுக்காகவே. ஏனென்றால் பேதுருவிடத்தில் கொர்நேலியு ஆட்களை அனுப்பினது போல கர்த்தர் இவர்களை அந்த இடத்திற்கு அனுப்பினபடினாலே அங்கே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த போதகர் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். இதில் ஒன்று பேசவில்லை. அதற்கு முன்பு அவருடைய சுய சரித்திரம் முழுவதையும் அந்த போதகர் சொல்லிவிட்டார். 2 பேருக்கு ஆட்டம் கண்டது. உடனடியாய் அந்த டாக்டர் சகோதரன் நிமிதமாய் சொன்னார், நீ ஏற்கனவே வந்து நம்முடைய குடும்பத்துடைய காரியத்தை எல்லாம் சொன்னபடியினால்தான் இவர் இப்படி சொல்லுகிறார், நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த போதகர் சொன்னாராம், சகோதரனே சற்று அமைதியாயிரும், உமக்கு லிவர்ல என்ன பிரச்சனை இருக்கிறது, இதற்காக நீர் இந்த மருந்தை உபயோகித்துக் கொண்டிருக்கிறீர், இதுவரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் நீர் உம்முடைய மனைவிக்கு இதை மறைத்து வைத்தீர் அல்லவா என்று சொன்னபோது ஆடி போய்விட்டார் மனுஷன். நெடுஞ்சாங்கடையா இந்த போதருடைய காலில் விழுந்தார். ஐயா, நீர் ஆராதிக்கிற தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு மிஷனரிகளுக்கு பயிற்சி கொடுக்கும்படியாக ஒரு தலைவராக பீகாரிலே காணப்படும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த குடும்பம். ஏன் இதை சொல்லுகிறேன், ஒரு நண்பனை போல பேசுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு ஐயா. அவர் அவர்களோடு பேசினது மட்டுமல்ல, உங்களோடு கூட என்ன செய்கிறவர் பேசுகிற. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில வந்திருக்கீர்கள் என்று எனக்கு தெரியாது.
ஆனால் ஒரு நண்பனை போல பேச தேவன் உங்களை தேடி வருகிறவர். ஒரு சாமுவேலை தேடி வந்து சகல காரியங்களை அறிவித்தாரே, அதே போல உங்களை தேடி வந்து உங்களுடைய காரியங்களிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, இனி நான் உங்களை ஊழியக்கார் என்று சொல்ல, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை என்ன செய்தேன்? சிநேகிதர் என்றேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நம்மை சிநேகிதராய்த்தான் தோன்றி அழைக்கிறார். காட்டி கொடுக்க வந்த யூதாஸ் காரியோத்தையும் கர்த்தர் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சீஷனே என்று சொல்லவில்லை, சிநேகிதனே, முத்தத்தினாலே என்ன செய்கிறாய்? காட்டி கொடுக்கிறாய். நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம், தள்ளப்பட்ட நிலைமையிலே அல்லது கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர்களாய் இருக்கலாம். ஆனால் இன்னும் அவர் நம்மை அழைப்பது எப்படி? சிநேகிதனே, அவரிடத்திற்கு வருவோமா? அவருடைய சத்தம் உங்களுக்கு இன்பமாயிருக்குமே. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41:8. என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாம் அவருக்கு யாராயிருந்தான்? சிநேகிதனாய் காணப்பட்டார். ஆயினத்தான் கர்த்தர், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு என்ன செய்வேனோ மறைப்பேனோ என்று சொல்லி ரகசியத்தை அவனிடத்தில் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். என்றால் பரிமாறுகிற ஒரு நல்ல இடம் யார் என்று சொன்னால் சிநேகிதன் தான். 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை என்ன செய்தேன்? இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை சிநேகிக்கிறார் என்பதை மட்டும் மறந்து போகாதே. நீ எந்த மட்டும் அவரை விட்டு தூரமாய் காணப்பட்டாலும் அவர் உன்னை தேடி வருகிற ஒரு நல்ல சிநேகிதன். உன் சிநேகிதனை குறித்து சொல்லு, நான் உன்னை குறித்து சொல்லுவேன் என்று சொல்லி உலகத்தில் சொல்லுகிறார்கள். கர்த்தர் உங்களுடைய சிநேகிதராயிருப்பாரானால், பிள்ளை தேவஜனமே, நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர் உங்களை உயர்த்த முடியும். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நானும் உங்களை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த வார்த்தையோடு கூட தேவ சமூகத்தை விட்டு நாம் கடந்து போவோம். நானும் உங்களை சிநேகித்தேன். இந்த காலை வேளையில் என்னை சிநேகிக்க யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் தனிமையிலே புலம்பிக் கொண்டிருக்கலாம், வேதனையோடு காணப்படலாம். என் துக்கத்தை நான் யாரிடத்தில் சொல்ல, என் வேதனையை நான் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ள? கலக்கத்தோடும் பாரத்தோடு இந்த காலை வேளையிலே தேவனுடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய பிள்ளையே நீ வந்திருப்பாயானால் உனக்கு சொல்லப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை சிநேகித்தேன், இப்பொழுதும் சிநேகிக்கிறேன், முடிவு பரியந்தம் நான் உன்மேல் அன்பாயிருந்து உன்னை சிநேகிப்பேன். நான் உன்னை தள்ளி விடுகிறவர் அல்ல, உன்னை நான் புறக்கணிக்கிறவர் அல்ல, உன்னை நான் உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல. நீ என்னை உதாசீனப்படுத்தினாலும் நான் உன்னை உதாசீனப்படுத்த மாட்டேன். உன்னை தேடி வருகிறவர் அவர்தான். காரணம், அவர் உங்களை நேசிக்கிறவராய், சிநேகிக்கிறவராய், ஒரு நல்ல சிநேகிதனாய் இந்த காலவெளியில் இந்த அறை வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். எத்தனை பேர் அவரோடு பேசும்படிக்கு விருப்பமுடையவர்களாய் காணப்படுகிறீர்கள்? ஒரு தகப்பனை போல சுமக்கிறவர், ஒரு தாயை போல தேற்றுகிறவர், ஒரு நண்பனை போல முகமுகமாய் பேசுகிற ஒரு கர்த்தர் இந்த காலையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் வந்திருக்கிற உங்களோடு கூட
தேவனுடைய வார்த்தை வருகிறது, நான் உங்களை சிநேகித்தேன். அவர் சிநேகித்தபடியினாலே உங்களை தம்மண்டைக்கு இழுத்துக் கொள்கிறவர். அவருடைய சிநேகம் எப்படிப்பட்ட சிநேகம் தெரியுமா? அனாதி சிநேகத்தால் நான் உன்னை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். அனாதி சிநேகத்தால். அவருடைய சிநேகம் இன்றைக்கு நேற்றுக்குரியது அல்லையா, அனாதி சிநேகம். இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை என்ன செய்கிறேன்? ஐயா, இந்த காலை வேளையில் அருமையான சகோதரியே, சகோதரனே, அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்திருக்கிறவர். அவருடைய சிநேகம் இன்றைக்குரியது அல்லையா, அநாதி காலம் முதல் அவருடைய சிநேகம் உங்களை தேடி வந்திருக்கிறது. காருண்யத்தினால் உங்களை இழுத்துக் கொள்ளுகிற கர்த்தர் அவர். அவரிடத்தில் உங்களை சமர்ப்பணம் செய்வீர்களா? ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போவதற்கு முன்பதாய், ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, நீர் எனக்கு நல்ல சிநேகிதராயிருந்து என்னை நடத்துவீராக. ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஒரு தகப்பனை போல சுமக்கிறவராய், ஒரு தாயை போல தேற்றுகிறவராய், ஒரு நண்பனை போல முகமுகமாய் எங்களோடு பேசுகிறவராய் காணப்படுகிறீர் என்று சொல்லி நாங்கள் வசனத்தின் மூலமாய் சிந்திக்க நேர்ந்தது. ஐயா, அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்திருக்கிறீரே. உம்முடைய சிநேகம் எவ்வளவு வல்லமை உள்ளது! அதனுடைய ஆழம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிய முடியாது ஐயா. அவ்வளவா எங்களை நேசித்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் பாவிகளாயிருக்க எங்களை நேசித்து எங்களை தேடி வந்து பாவத்தின் குழியிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உமக்கு சிநேகிதராய் எங்களை மாற்றி இருக்கிறீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த காலை வேளையிலே நம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இடைபடுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.